வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 32, 33. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 32, 33. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளம் கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் சீஷர்களை பார்த்து. இயேசு சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்றால், சீஷர்களை பார்த்து வசந்த காலம் சமீபமாயிற்று என்று சொல்லுகின்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் ஒரு காலத்தை நிர்ணயம் பண்ணியிருக்கின்றார். எனக்கும் ஒரு காலத்தை கர்த்தர் குறித்திருக்கிறார். உங்களுக்கும் ஆண்டவர் ஒரு காலத்தை குறித்திருக்கின்றார். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் ஒரு நியமிக்கப்பட்ட காலத்தை குறித்து வைத்திருக்கின்றார். சிலர் சொல்வாங்கல்ல, எனக்கு என்ன காலம் வரல, என்னுடைய காலம் இன்னும் வரவில்லை என்று சொல்லுவார்கள். பிரசங்கி சொல்லுகின்றார், ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடிக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, மௌனமாயிருக்க ஒரு காலம் உண்டு. இப்படி ஒவ்வொன்றிற்கும் ஆண்டவர் ஒரு காலங்களை நியமித்து வைத்திருக்கின்றார். இப்ப நான் இருக்கிறேன், எனக்கு ஒரு காலம் வரப்போகிறது. அந்த காலம் வரப்பொழுது என் பல்லெல்லாம் விழுந்து முடியெல்லாம் இடையாகி எப்படியாகும், வயதாகும். நீங்களா வயதாக மாட்டீங்களா? வயதாக மாட்டீங்களா? ஆக மாட்டீங்களா? பைபிள் சொல்லுகிறது எல்லாருக்கும் ஆண்டு எதை வைத்திருக்கின்றார்? ஒவ்வொரு காலங்கள், அந்தந்த காலத்தில் ஆண்டவர் சகலத்தையும் நேர்த்தியாக செய்கின்ற தேவன். எனக்கும் ஆண்டவர் ஒரு காலத்தை வைத்திருக்கின்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சில நேரங்களில் நினைக்கின்றோம், எனக்கு ஏன் இந்த செயல் நடக்கவில்லை, எனக்கு ஏன் இந்த சம்பவம் கால தாமதமாகிறது, எனக்கு ஏன் இவ்வளவு காலங்கள் ஆகிறது என்று யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கின்றார். எவ்வளவுதான் உபவாசம் போட்டாலும், எவ்வளவுதான் ஜெபித்தாலும், அந்த காலம் வரும் பொழுதுதான் எல்லாம் நடக்கும். ஒரு சொல்வோம், ஆண்டவருடைய வேலை வந்தால்தான் சகலமும் நடக்கும். இப்பதான் ஞாபகம் வருகிறது, இயேசு கிறிஸ்து ஒரு தடவை ஒரு கல்யாண வீட்டுக்கு போறார். கல்யாணத்துக்கு போன உடனே திராட்சரசம் குறைவுபட்டது. கல்யாணத்துல திராட்சரசம் குறைவுபட்ட உடனே சீஷர்கள் எல்லாம் வந்து அந்த மரியாதை சொல்றாங்க, திராட்சரசம் குறைவுபட்டது. அப்பொழுது மரியாதை இயேசுகிட்ட சொல்றாங்க, இப்போ திராட்சரசம் குறைவுபட்டது, ஏதாவது செய்ய வேண்டுமா? அதற்கு அவர் சொல்லுகிறார், என் வேலை இன்னும் வரவில்லை, வரல, என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை. இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய திட்டத்திற்காக காத்திருந்தார். முதல்ல சொல்றாரு, என் வேலை வரவில்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் சொல்லுவாரு, என் வேலை வந்தது. அங்கே சொல்லுகிறார், எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. 5ஆம் வசனத்துல 4ஆம் வசனத்துல சொல்றாரு, என் வேலை இன்னும் வரவில்லை. 5, 6, 6ஆம் வசனம் முடிவதற்குள்ள அவருடைய வேலை வந்துருச்சு. 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இயேசு வேலைக்காரரை நோக்கி, முதல்ல 4ஆம் வசனத்துல என் வேலை வரவில்லை என்று சொன்னார். 7ஆம் வசனத்துல ஆண்டவரின் வேலை வந்துவிட்டது. ஆண்டவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு வேலையை குறித்து வைத்திருக்கின்றார். யோபு சொல்லுகின்றார், அவர் சகலத்தையும் அதிநதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கின்ற ஆண்டவர். நமக்கு ஒரு காலம் உண்டு என்பதை நாம் அறிய வேண்டும். பிசாசுக்கு கூட தெரிகிறது, அவனுக்கு தெரியும், அவனுக்கு காலம் இருக்கிறது. கொஞ்ச காலமே தனக்கு உண்டு என்று எண்ணி எவனை விடுதலாமோ என்று வகைதேடி சுற்றி திரிகின்றான். ஒரு தடவை ஒரு நபருக்கு பிசாசு பிடிச்சிருச்சு. இயேசு அவனை துரத்துவதற்கு வருகிறார். அப்ப பிசாசு சொல்லுகிறான், காலத்திற்கு முன்னே ஏன் என்னை வேதனைப்படுத்த வந்தேன், இன்னும் எனக்கு காலம் கொஞ்சம் இருக்குதே, இன்னும் கொஞ்சம் வருஷம் கூட இருந்துக்கிறதே என்று சொல்லுகிறார். பிசாசுக்கு கூட காலம் தெரிகிறது. நம்ம நினைக்கிறோம்,
எத்தனை வருஷமா இந்த ஆண்டவரை தேடுகின்றோம், ஏன் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை? எத்தனை ஆண்டுகளாக ஆண்டவரை பின்பற்றுகிறோம், ஏன் எனக்கு செழிப்பு இல்லை? எத்தனை வருஷம் உபவாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஏன் எனக்கு இன்னும் நன்மை வரவில்லை என்று கலக்கத்தோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகின்றார், உனக்கு ஆண்டவர் ஒரு டைம் வச்சிருக்கிறார். அந்த டைம் வரும்போது எல்லாம் ஆசீர்வாதமாக நடக்கும். ஒரு சொல்லுவோம், காத்திருக்கிறது நமக்கு கஷ்டம், கொஞ்ச நாளைக்கு காத்திருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், உன் வேலை வரவில்லை என்று சொன்னது போன வருஷத்தோட முடிஞ்சு போச்சு. இந்த 2022ஆம் ஆண்டு உனக்கான வேலை. இந்த 2002ஆம் வருஷம் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய போகின்ற நேரம். இப்படி சொல்ல விரும்புகின்றேன், உனக்கு ஆண்டவர் கிரியை செய்கின்ற வருஷம் தான் இந்த 2022. நீ பிறந்தது முதல் இதுவரைக்கும் இருண்ட காலமாக நடந்து வந்திருக்கலாம். ஒன்றுமே நல்லா இல்லைங்க, எதுவுமே சரியில்லை, எல்லாம் பிரச்சனை, எல்லாம் போராட்டம், எல்லாம் அவமானம், எதை தொட்டாலும் எனக்கு விளங்கல என்று வந்திருக்கலாம். உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்கின்றார், இந்த புது வருஷம் உனக்கான வருடம், இந்த புதிய ஆண்டு கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிற வேலை. இப்படி சொல்ல விரும்புகின்றேன், உன்னை ஆண்டவர் தன் கரத்தில் எடுத்து உபயோகப்படுத்த போகின்றார். இந்த 2022ஆம் வருஷம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வசந்த காலம். என்ன காலம்? வசந்த காலம் சமீபமாகிடுச்சு. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதரியே, சகோதரனே, உனக்கு வசந்த காலம் சமீபமாகிவிட்டது. இந்த 2022ஆம் வருஷம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன காலம்? வசந்த காலம். வசந்த காலம்னா என்ன சொல்லி பாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு வசந்த காலம். எனக்கு இந்த ஆண்டு வசந்த காலம். சொல்லுவோமா? பிள்ளைகளுக்கு என்ன காலம்? வசந்த காலம். இந்த வசந்த காலம் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு பைபிள்ல ஒரு விளக்கம் இருக்கிறது. அந்த விளக்கத்தை சொல்லிட்டு என்னுடைய பிரசங்கத்திற்குள் போக விரும்புகின்றேன். வசந்த காலம் என்றால் ஆசீர்வாதம் என்ற அர்த்தம். நம்முடைய இயேசு கிறிஸ்துவை போல ஆசீர்வதிக்கிறவர் இந்த உலகத்துல ஒருத்தர் கிடையாது. எல்லா கடவுளும் இதை கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை செய், அதை செய், இதை செய் சொல்லிட்டு அவரை வணங்க வைத்து விட்டு கொன்று விடுவாங்க. யோசிச்சு பாருங்க, விக்கிரகத்தை அதிகமா யார் சேவிக்கிறாங்களோ அவங்களுடைய கடைசி வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னா மரண நேரத்துல அது நல்லா இருக்கு. மனசுங்களா ரொம்ப ரொம்ப வேதனையோடதான் அவங்க கிடப்பாங்க. நான் நிறைய பேரை நாம பார்த்திருக்கிறேன். ஆனா இயேசுவை நம்பி இருந்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை, ஒரு நாளும் தோற்று போனதில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வசந்த காலம் என்றால் என்ன என்பதற்கு ஒரு கதை பைபிள்ல இருந்து, கதையெல்லாம் உண்மை சம்பவம். ஒரு மனுஷன் இருக்கின்றார், அவருக்கு எப்ப பார்த்தாலும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணுங்கிற ஆசை. ஆசை என்பதை விட பேராசை என்று சொல்லலாம். யாரவன்? யாக்கோப். சத்தம் அலையில சொல்லுவோம். இந்த யாக்கோப் இருக்கிறானே, அவங்க எவ்வளவு கொடுத்தாலும் என்ன செய்யாது, போதவே போதாது. சுருக்கமா சொல்லிட்டு பிரசங்கத்துக்குள்ள போகிறேன். ஒரு நாள் அவர் வாலிப பையனாக இருக்கும் போது வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்து இருந்து கூழ் காய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். என்ன காய்ச்சா? கூழ். கூழ் சமைச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் என்ன சமையல் மாஸ்டர் அவங்க வீட்டுல. ஆனால் குணசாலையும் கூடார வாசி. அவங்க அன்னை நல்ல உழைப்பாளி, காட்டுல போய் வேட்டையாடி கொண்டு வருகிறவன் ஏசா. அப்படி ஏசா ஒரு நாள் வேட்டையாடி வரும்போது ரொம்ப பசி, ரொம்ப தாகம். அடுப்பாங்கரையில வேலை பார்த்துட்டு இருக்கிறது யாரு? யாக்கோப். இவன் கேட்கிறான், தம்பி நான் ரொம்ப களைச்சு போயிருக்கிறேன், எனக்கு என்ன கொடு, கொஞ்சம் கூழ் கொடுப்பான்னு சொல்லி கேட்கிறான். அவன் கேட்கிறான், உன் இடத்தை எனக்கு எழுதி கொடுத்தியா? அந்த சேஷ்டபுத்திரமாக அதை எழுதி கொடுங்க. அவன் சொல்றான், எனக்கு இருந்தாங்க உனக்கு இருந்தாங்க, நம்ம ரெண்டு பேரும் ஒரே சகோதரர்கள் தானே, சரி இந்தப்ப வச்சுக்கப்பான்னு சொல்லி என்ன கொடுத்துட்டான்? சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டான். ஒரு கப்பு கூழுக்காக, ஒரு கப்பு கூழுக்காக சொத்தையே இழந்தவன் தான் யாருங்க? ஏசா. ஆண்டவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த யாக்கோபுக்கு ஆசீர்வாதத்தின் மேல் எப்படிப்பட்ட ஆசை? பேராசை. எவனால ஏமாத்தணும், எவனையாவது அடிச்சு முன்னாடி வரணும். இது யாருடைய வாஞ்சை?
யாக்கோபினுடைய வாஞ்சை. பழைய காலத்துல கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, யாரோ ஒருத்தங்க ஏமாத்தி இடத்தை எழுதி வாங்கிட்டாங்க, சாராயத்தை கொடுத்து இடத்தை எழுதி வாங்கிட்டாங்க. அப்படி இந்த யாக்கோபுக்கு ஆசீர்வாதத்தின் மேல ஆவல், யாரையாவது ஏமாற்றணும். ஒரு நாள் அப்பாவுக்கு வயசாகி போச்சு. மூத்த மகனை கூப்பிட்டாங்க. ஏசாவா, எப்பா நான் சாக போறேன், ஏற்கனவே உன் தம்பி உன்னை ஏமாத்தி எதை பிடிக்கிட்டான், இடத்தெல்லாம் பிடிக்கிட்டான், நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், நீ போய் எனக்கு நல்லா சமைச்சு காட்டுல போய் கறி எடுத்துட்டு வந்து என் வாய்க்கு ருசியா கொடு, சாப்பிட்டு விட்டு ஒரு என்ன செய்ய போகிறேன், ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொல்கிறார். இந்த வருஷம் முதல் வாரத்துல ராயகிரி வீடு சந்திப்போம், இரண்டாவது வாரத்துல கூடலூர் காட்டுப்புறம் பச்சேரி நெல்கட்டு விசுவர் வீடு சந்திப்போம், மூன்றாவது வாரம் கண்டியூர் சரவணாபுரம் கலவாபுரம் மரலாச்சி. அது ஒவ்வொரு வாரம் ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் உங்க வீட்டுக்கு நான் ஜெபிக்க வருவேன். எத்தனை வரையில சொல்லுவோம், பாசம் சம்பந்தம் இல்லாம சொல்றாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. மாதத்திற்கு ஒரு தடவை உங்க வீட்டுல வந்து ஜெபிக்க போகின்றேன். உங்க வீட்டுக்கு நான் ஜெபிக்க வந்த உடனே நீங்க செய்ய வேண்டியது, சாப்பாடு கொடுக்க சொல்லல, ஜெப சூழலை உருவாக்குங்க. ஜெப மண்டபம் அப்படிங்கிற சூழலை உருவாக்குங்க. ஆனா ஏசா என்ன செஞ்சாரு தெரியுமா? ஈசாக்கு அவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு முன்னாடி நல்லா வயிறார ஃபுல்லா சாப்பிட்டான். புரிஞ்சவங்க ஒரு அகலை சொல்ல பார்க்கலாம். ஆண்டவருடைய ஆசீர்வதிக்கட்டும். இப்போ ஏசா ஆசீர்வாதத்தை வாங்குவதற்கு காட்டுல போய் வேட்டையாட போறான். அவன் வேட்டையாடி வருவதற்குள்ள இந்த யாக்கோபு என்ன செஞ்சான் தெரியுமா? வீட்டுல இருக்கிற ஆட்டுக்குட்டியை ஒண்ணு அடிச்சு ஏசாவை போல ட்ரெஸ் போட்டு யார்கிட்ட போயிட்டான்? அப்பா கிட்ட போயிட்டான். அப்பா, நான் தான் யார் வந்திருக்கிறேன்? உங்க மூத்த மகன் வந்திருக்கிறேன். நீ எனக்கு தராம அண்ணனுக்கு தரப்போகிற, நான் எப்படி உன்னை ஏமாற்றுகிறேன் பாரு என்று சொல்லி அண்ணனை போல வேஷம் போட்டு வந்துட்டாரு யாக்கோபு. அப்ப சொல்றான், பெற்றவர்களுக்கு தெரியாதா? உன்னுடைய சத்தம் வேற மாதிரி தெரியுது, நீ வந்து ஏசா மாதிரி இல்லை, யார் மாதிரி இருக்கிற? யாக்கோபு மக்கள் நீ கிட்ட வா, நான் உன்னை தொட்டு பார்க்க வேண்டும். அவன் அப்பாவுக்கு தெரியும், இவன் கண்ட பையன், இவன் ஏற்கனவே என்ன செஞ்சுட்டான்? கூட கொடுத்து ஏமாத்தி சொத்தை வாங்கிட்டான். நீ பக்கத்துல வாப்பாங்க, உன்னை தொட்டு பார்க்கணும். அவன் ஏற்கனவே ஏசாவை போல கை காலெல்லாம் ரோமம் உள்ளவனாய் காண்பிப்பதற்காக அந்த ஆட்டு தோல் என்ன செஞ்சிருக்கிறான், மேல போத்திட்டு வந்திருக்கிறான். அப்பா ஏமாந்து போயிட்டார். அவனை தடவி பார்த்து, பரவாயில்ல, நீ ஏசாதான், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி எல்லா ஆசீர்வாதங்களையும் அவன் மேல சொல்லிட்டான். தெரியாம ஓடி ஒளிஞ்சுக்கிட்டான். யாரு? யாக்கோபு. அதுக்கப்புறம் அண்ணன் வர்றான், நல்லா சமைச்சு கொண்டு வர்றான். அப்பா என்னங்க, என்னை ஆசீர்வதிங்க. இப்பதான் வந்துட்டு போனேன், ஐயோ நான் வரலையே அப்படி சொல்லி அவனுக்கு கோபம் வந்துருச்சு. யார் வந்தது? யாக்கோபு. அவனை கொல்லாம விட மாட்டேன். ஏற்கனவே ஒரு தடவை ஏமாத்தி சேஷ் புத்திர பாகத்தை பிடிக்கிட்டான், இவன் எங்க அப்பாட்ட ஏமாத்தி பிடிக்கிட்டான் என்று சொல்லி ரொம்ப அவனுக்கு வந்து அவன் மேல வெறி. யாக்கோபுக்கு ஆசீர்வாதத்தினுடைய அந்த தன்மை இன்னும் அடங்கல, இன்னும் ஆசீர்வதிக்கப்படணும். எங்க ஓடுனா தெரியுமா? மாமா வீட்டுக்கு ஓடி போயிட்டான். மாமா வீட்டுக்கு ஓடி போய் ஒரு பொண்ணு இல்ல, எத்தனை பொண்ணு? 4 பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எவ்வளவு சீதனை கொடுத்திருப்பாங்க. அவனுக்கு ஆசையை பாருங்க, எப்படி எல்லாமோ செய்து செய்து அந்த ஆடுகளை பெருக்கி அந்த லாமா வீட்டுல போய் கொள்ளையடிச்சு எப்படியோ வயதுட்டான். அப்போ அண்ணனை ஏமாத்தி வாங்கின ஆசீர்வாதம், அப்பா விட்ட ஏமாத்தி வாங்கின ஆசீர்வாதம், மாமனாரை ஏமாத்தி வாங்கின ஆசீர்வாதம் எல்லாம் இருக்கு அவனுக்கு. அதுவும் அவனுக்கு போதல. இப்ப யாருடைய ஆசீர்வாதம் வேணும்? ஆண்டவர்கிட்ட போகணும்னு சொல்லிட்டு நேரா ஆண்டவர்கிட்ட போக. ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். எப்ப அவனுக்கு இவ்வளவு போதாதா? அவனை ஏமாத்திட்ட, இவனை ஏமாத்திட்ட, அந்த மாமாவை ஏமாத்திட்ட, எல்லாரும் ஏமாத்திட்ட. இவன் ஏன்ட்டு என்ன சொல்ற? ஆசீர்வதின்னு சொல்றியே, சரி நீ யாரு உனக்கு தெரியுமா? உன் பேர் என்ன உனக்கு தெரியுமா என்று கேட்கிறார். அவன் சொல்றா, நான் எத்தனை. அவன் பார்த்து எவ்வளவு தந்திரமா ஆண்டவர்கிட்ட பேசுறாங்க. நான் ஏமாற்றுகிறது என்றால் ஆண்டவரே, ஆனா என்ன செய்ய, நீங்க என்ன ஆசீர்வதிங்க. என்னை ஆசீர்வதித்தால் ஒளியே உண்மை, நான் போக விட மாட்டேன். அவன் சொல்ற, என்னை விடு, நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்று சொல்லுகின்றார். இதுக்கு பேர் நாங்க வசந்த காலம். இப்ப யாக்கோபு ஆண்டவரோடு கூட ஜெபிக்கின்றார். இப்பதான் உணர்கின்றார், எங்க அண்ணனை ஏமாத்திட்டேன், அது தப்பு ஆண்டவரே. எங்க அப்பாவை ஏமாத்திட்டேன், அதுவும் தப்பு. மாமனார் வீட்டுல வரதட்சணை கேட்டு அப்படியே ஏமாத்திட்டேன், அதுவும்
தப்பு. இப்ப நீங்க என்ன செய்யுங்க, என்னை ஆசீர்வதிங்க. 3 போதாதா? இப்ப சொல்றான், நீ கண்டிப்பாக ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே சொல்றான். அப்ப சொல்ற, இல்ல என் காலை விடு. தேவ தூதனுடைய காலை கெட்டியா பிடிச்சிட்டான். அவனுக்கு தெரிய வேண்டாமோ இவன் எப்பேற்பட்ட ஏமாத்தக்காரன். அவன் வந்து மாட்டிக்கிட்டார் தேவ தூதன். யாருக்கிட்ட? யாக்கோபு கிட்ட. இந்த வருஷம் ஆண்டவருடைய தூதர்கள் நம்மகிட்ட வசமா மாட்ட போறாங்க. நம்ம என்ன செய்ய போகின்றோம்? கெட்டியாய் பிடித்து என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய போக விட மாட்டேன். அவங்க சொல்லுவாங்க, உனக்கு இது இருக்கு போதாதா, அது இருக்கு போதாதா, இவ்வளவு கொடுத்திருக்க போதாதா? நீங்க என்ன சொல்லுவீங்க? போதாது. பதில் சொல்லுவோம், இன்னும் என்னை ஆசீர்வதியும், இன்னும் என்னை ஆசீர்வதியும். உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் போதும்னு சொல்றவங்க நல்ல சொல்லுவோம். இல்ல போதும் உங்களுக்கு வேண்டாமா? சரி பரவாயில்ல, உங்களுக்கு ஆசீர்வதி இல்லைங்க, இதெல்லாம் போதாதுங்க. இது என்ன 5 ஏக்கர் 10 ஏக்கர் இதெல்லாம் போதாது. இன்னும் எனக்கு தேவை, இன்னும் என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே நீங்க என்னை ஆசீர்வதிச்சாதானே பாச சொல்லியிருந்தார். எத்தனை காணிக்க போடணும்? 2 காணிக்க போடணும். 1 காணிக்க போடுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எத்தனை காணிக்க போட வேண்டியிருக்குது? 2 காணிக்க போடணும்னா ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும்? ஆசீர்வதிக்க வேண்டும். ஆசீர்வதிச்சாதான் போட முடியும். எனவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். இப்ப வாசிங்க, ஆதியாகமம் எடுத்துக்கொள்வோம். 32ஆம் அதிகாரம் 26 இருந்து வாசிப்போம். அப்போ தேவதூதன் சொல்றான், பொழுது விடிகிறது, நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் என்ன செய்ய மாட்டேன். அவன் சொல்றான், அதுக்கு யாக்கோபு சொல்றான், என் மேல் பொழுது விடியட்டும். இந்த வருஷத்துல நம்முடைய வாழ்க்கையில இருண்ட காரியங்கள் மாறி சூரியன் உதயமாக போகிறது. அப்படின்னா அது கட்சி சார்பா பேசுறேன்னு நினைச்சாதீங்க. நீதியின் பலன் ஆண்டவர் நமக்கு பொழுதை விடியும் பண்ணுகிறார். 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சூரியன் உதயமாயிற்று. ஆண்டவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் இப்படி ஒரு யோசித்துக் கொண்டிருந்தேன். சொப்பனம் அல்ல, அது தரிசனமும் அல்ல, நான் யோசித்தனா என்று தெரியவில்லை. கவனிப்போம், கவனிங்க. ஒரு நபர் நல்ல ஒரு திடகாத்திரமான ஒரு பராக்கிரமசாலி, 2 பக்கத்திலையும் லக்கேஜ் தூக்கிட்டு தூக்க முடியாம பாரத்தோடு கூட அப்படியே சுமந்து கொண்டு வருகிறார். நான் அவரை பார்த்து கேட்கிறேன், பிரதர் ஏன் இவ்வளவு பெரிய சுமைய சுமந்து போறீங்க? எங்க போறீங்க, எங்க போறீங்க என்று நான் கேட்கின்றேன். அவர் சொல்றாரு, போன வருஷம் ஆண்டவர் எனக்கு கட்டளை கொடுத்திருக்கின்றார், யாரெல்லாம் அவரை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு இந்த நன்மையை 2 மடங்காக எனக்கு கொடுத்துட்டாரு. அதனால இந்த சுமைகளை தூக்கி கொண்டு அந்த போராள் பத்தியா அவளை பின்னாடி போய் கொண்டிருக்கிறேன். அது யார் என்று பார்த்தால் நம்முடைய சபையில் இருக்கின்ற விசுவாச கூட்டம். உங்களுக்கு பின்னாடி ஒரு மனுஷன் 2 பரிவாரங்களோடு கூட வருகிறார். அவருடைய நெற்றியில எழுதி இருக்கிறது நன்மை, நன்மை, பரிபூர்ணமான நன்மை, இரட்டிப்பான நன்மை. இந்த ஆண்டிலே அவர்கள் உன்னை துரத்தி கொண்டு வரப்போகிறார்கள். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகின்றோம். சத்தமாக அல்லேலூயா சொல்லுவோமாக. வசந்த காலம் என்றால் ஆசீர்வாதம் என்று அர்த்தம். இந்த வசந்த காலத்திலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்ற தேவன். வேதத்தில் படிச்சு பாத்தீங்கன்னா ஆதியாகமத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார், நாட்களை ஆசீர்வதித்தார், மனுஷர்களை ஆசீர்வதித்தார், அவருடைய கிரியைகளை ஆசீர்வதித்தார். நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவர். அதெல்லாம் சந்தோஷம் தான். அந்த ஆசீர்வாதத்தை பற்றி நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆண்டவர் ஆசீர்வதித்தால் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன். ஆண்டவர் நினைச்சாருன்னா புழுதியிலிருந்து எடுக்க முடியும், குப்பையிலிருந்து கூட எடுக்க முடியும். அது பெருசல்ல. இந்த வருஷம் நம்முடைய சபை விசுவாசிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகின்றார். எப்படி ஆசீர்வதிக்க போகிறார் தெரியுமா? மிகுதியாய், சம்பூர்ணமாய், பரிபூர்ணமாய் ஆண்டவர்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல், உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து பலிக்கும் என்று சொல்லுகிறேன். இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு இந்த வருஷத்துல நான் என்ன செய்யணும், அதை மட்டும் ஒரு 5 பாயிண்ட் சொல்லிட்டு பிரசங்கத்தை முடிச்சுக்கிறேன். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர் மாற்றம் இல்லை.
என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? வாசிக்கலாமா? வாசிப்போம். நீதிமொழிகள் 28 அதிகாரம் 20 வசனம். நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நமக்கு ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்றால் என்ன தேவை தெரியுமா? உண்மை. எல்லாம் வாயை திறந்து உண்மைன்னு சொல்லுங்க பார்ப்போம். சத்தமா சொல்லுங்க. போன வருஷம் நிறைய பொய் சொல்லியிருந்தாங்க. எத்தனை பொய் சொல்லியிருக்கீங்க? 50 பொய் சொல்லியிருக்கீங்க. ஒரு ஆள் 50 பொய். பார்த்தா பொய்யே சொல்லாத கூட தெரியல. ஒரு வேலைக்கு 50 பொய். அப்போ ஒரு நாளைக்கு 150 பொய் சொல்லிருப்பீங்களா? சரி, பரவாயில்ல. இந்த வருஷம் பொய்யே சொல்லாதீங்க. அப்படி முயற்சி பண்ணி பாருங்க. அது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப கஷ்டம். கிரயம் செலுத்த வேண்டும். வேதம் சொல்கிறது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். இந்த வருஷத்துல பொய் சொல்லக்கூடாது. எந்த விதத்திலையும் பொய் சொல்லக்கூடாது. ரொம்ப நெருக்கடி வரலாம், துன்பம் வரலாம், துக்கம் வரலாம், பாடுகள் வரலாம். ஒரு பொய் சொல்றதுனால எத்தனை பேருக்கு கஷ்டம் வரும் தெரியுமா? எத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்க தெரியுமா? ஆனாலும் பொய் சொல்லக்கூடாது. உண்மையே பேச வேண்டும். அப்படி இந்த வருஷத்துல நான் பொய்யே சொல்ல மாட்டேன். ஒரு அறிக்கை சொல்லுங்க. நிறைய கையை காணும். ஆண்டவருக்கு தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. பொய் சொல்லக்கூடாது. உலகத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க பொய் சொல்ற வாய்க்கு அப்படின்னு உலகத்துல சொல்லுவாங்க. அது கூட டீசெண்டா போயிடுச்சு. ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இலக்கணத்தோடு சொல்லிட்டீங்க. எனவே ஆண்டவருடைய பிள்ளைகள் கொஞ்சம் பொய்யை சுருக்குங்கள். பொய் சொல்லாதீங்க. இந்த வருஷம் முழுவதும் உண்மை பேச பழகுங்கள். ஆண்டவர் சொல்றார் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். எனவே இந்த வருஷத்துல உண்மை பேசுங்க. எந்தெந்த விஷயத்துல உண்மை பேசுறது தெரியுமா? வாசிங்க. லூக்கா 16 அதிகாரம் 10 வசனம், 11 வசனம், 12 வசனம். 3 விஷயங்களை இயேசு சொல்லுகிறார். எப்படி உண்மையா இருக்கணுமா? கொஞ்சத்துல உண்மையா இருக்கணும். முதல்ல எடுத்த உடனே நான் பொய்யே பேச மாட்டேன்னு சொல்ல முடியாது. முதல்ல என்ன செய்யுங்க? கொஞ்சத்துல அப்படின்னா என்ன அர்த்தம்? பாசத்துல முதல்ல கொஞ்சம் பொய் பேசாம இருங்க. கொஞ்சத்துல ஆண்டவர்கிட்ட பொய் பேசாம இருங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யுங்க? கூட்டுங்க. ஆண்டவர் சொல்ற கொஞ்சத்தில் எப்படி இருங்க? நீங்க ரொம்ப எல்லாம் உண்மையா இருக்க வேண்டாம். முதல்ல எப்படி உண்மையா இருங்க? கொஞ்சத்துல. அந்த கொஞ்சம் என்றால் ஆண்டவருடைய விஷயத்துல. பிரதர் நீங்க ஜெபம் பண்ணீங்களா? ஐயோ ஆமாங்க, கண்டிப்பா ஜெபம் பண்ணேன். எவ்வளவு ஜெபம் பண்ணீங்க? 5 மணி நேரம் ஜெபம் பண்ணேன். ஜெபத்துல ஆண்டவர்கிட்ட, ஊழியக்காரர்கிட்ட கொஞ்சத்தில் உண்மையாக இருங்க. அப்புறம் நாளாக 11 வசனத்தை வாசிப்போம். இரண்டாவது எப்படி உண்மையா இருங்க? உலக பொருள்கள். நீங்க உலகத்தில் இருக்கிற பொருள், உங்க குடும்பம், சுற்றி இருக்கிறவங்க, நண்பர்கள், உறவினர்கள், அந்த வேலை செய்கிற இடங்கள், அந்த உலக பொருள்களுமே எப்படி இருங்க? உண்மையா இருங்க. மூணாவது வேறொருவருடைய மற்றவருடைய விஷயத்துல உண்மையா இருங்க. அப்படின்னா படிப்படியா உண்மை நமக்கு அதிகமாக வேண்டும். வேதம் சொல்கிறது உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். இந்த வருஷம் முழுவதும் சபையார் எதை பேச வேண்டும்? உண்மையே பேச வேண்டும். நீங்கள் உண்மை பேசினால் நீங்க வேலை பார்க்கிற இடத்துல கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்க காட்டுக்கு போனாலும் கஷ்டம் தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாத்து நடும்போது இவ்வளவு இது நடணும்னு சொல்லுவாங்கல்ல, நட்டுக்கிட்டே இருப்பாங்க. சிலரை பார்க்கும்போது தூக்கி வீசி எடுத்துறாங்க. அது எங்கேயோ போய் செதறி விடுகிறது. நாம் எந்த விஷயத்தில் இருந்தாலும், எந்த வேலை செய்தாலும் எப்படி இருக்க வேண்டும்? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவார். கொஞ்சத்துல உண்மையா இருங்க. உலக பொருட்களில் உண்மையா இருங்க. வேறொருவருடைய காரியத்தில் உண்மையா இருங்க. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். இப்ப நீங்க பணம் வச்சிருக்கீங்க. ஒருத்தவங்க வந்து கேட்கிறாங்க, எனக்கு பணம் கொடுங்கன்னு கேட்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலார் உன்னிடத்தில் வந்து கேட்டால் இல்லை என்று
சொல்தாயாக. அது கூட ஒரு உண்மை. உங்களுக்கு தெரியும், இந்த ஆள்கிட்ட ரூபா கொடுத்தா சாமானியமா திரும்ப கொடுக்க மாட்டேன், வாங்க முடியாது அப்படின்னு தெரியும். அவர் உங்களை கேட்கிறார், உங்களை இருக்கிறது அவருக்கு தெரியும். நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும்? பொய். கொடுக்கலன்னு சொன்னா ஆண்டவர் ஒரு பிரச்சனை அப்படின்பா. என்ன சொல்லலாம்? நாளை பார்க்க சொல்லலாம். என்ன சொல்லலாம்? என்ன சொல்லலாம்? அதான் பொய். அதான் பொய். அதான் பொய். ஆண்டவருக்கு தோத்திரம். இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஆண்டவருக்கு தோத்திரம். ஹல்லேலூயா. அத கொடுக்காம இருக்கிறது என்னதான் சொல்லுவாங்க. ஆண்டவர் என்ன சொல்ல வேண்டும்? எனக்கு இருக்கிறது, ஆனால் அது எனக்கு தேவைப்படுகிறது. எனக்கு இருக்கு, அவங்கள கொடுத்தா திரும்ப என்ன செய்யாது, வராது. அவன் கேட்கறான், இருக்குல்ல, நான் பார்த்ததுல, நான் யாரையும் சொல்லல, நான் யதார்த்தமா பேசுகிறேன், கொடுங்கன்னு சொல்லி கேட்டா எனக்கு இருக்கிறது, அது எனக்கு தேவைப்படுகிறது. உங்களுக்கு தேவைப்படுதுல்ல? இன்னைக்கு தேவைப்படாது, அடுத்த வருஷம் தேவைப்படுதுல்ல? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள் எல்லா விஷயத்திலும் என்ன செய்ய வேண்டும்? உண்மையை பேச வேண்டும். உண்மை உள்ளவர்கள் தான் ஆண்டவருக்கு பிரியம். உண்மை உள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வார். இரண்டாவதாக யார் ஆசீர்வதிக்கப்படுவார் தெரியுமா? ஆதியாகமம் 26:24. அன்று ராத்திரியிலே கர்த்தர் தரிசனமாகி, பயப்படாதே, ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஈசாக்கை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன்ப்பா, நான் உன்னை 1000 மடங்கு ஆசீர்வதிக்க போகிறேன், 100 மடங்கு ஆசீர்வதிக்க போகிறேன். இனி உனக்கு வசந்த காலம். அது எப்படி வரப்போகிறது தெரியுமா? யார் நிமித்தம்? ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். ஆண்டவர் இந்த வருஷத்துல அப்படிதான் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஆபிரகாமின் நிமித்தம் நான் ஆசீர்வதிக்க போகிறேன். ஆபிரகாமின் நிமித்தம் எனக்கு ஒரு வசந்த காலம். சொன்ன வார்த்தை திரும்ப சொல்லுங்க பாப்போம். ஆபிரகாமின் நிமித்தம் நான் ஆசீர்வதிக்கப்பட போகிறேன். ஆபிரகாமின் நிமித்தம் எனக்கு வசந்த காலம். ஆபிரகாம் என்றால் விசுவாச வீரன். இந்த வருஷம் எப்படி நம்ம ஆசீர்வதிக்க போறோம் தெரியுமா? விசுவாசத்தின் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். நீங்க ஆண்டவரை எவ்வளவு விசுவாசிக்கிறீர்களோ அவ்வளவு ஆசீர்வாதம். கொஞ்சம் விசுவாசித்தால் கொஞ்சம் ஆசீர்வாதம், அதிகம் விசுவாசித்தால் அதிகம் ஆசீர்வாதம். விசுவாசமே இல்லை என்றால் ஆசீர்வாதமே இல்லை. இந்த வருஷம் விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம். எனவே ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த வருஷத்துல நல்ல ஆண்டவரை விசுவாசியுங்கள். ஆண்டவர் மேல் இருக்கிற விசுவாசம் பெருக வேண்டும். ஆண்டவர் மேல் இருக்கிற நம்பிக்கை இன்னும் அதிகமாய் அது பெருகி வளர வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் விசுவாசம் இந்த வருஷத்திலே வர்த்திக்கப்பட வேண்டும். அது பெருகணும், அது ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இந்த வருஷத்துல ஆண்டவரை முழு மனதோடு விசுவாசியுங்கள். ஒரு தாயார் இருக்கிறாங்க. நான் ஒரு விசுவாசத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தேன். ஆண்டவரே, விசுவாசம் சொல்றாங்களே, இந்த விசுவாசம் உண்மை என்றால் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் ஜெபித்தார்கள், விசுவாசித்தார்கள். அவர்கள் விசுவாசத்தின்படியே அன்றைக்கு அவங்க வீட்டுக்கு பீரோ வந்துச்சு. என்ன வந்துச்சு? வந்துச்சு. அது எனக்கு தெரியும். ஆண்டவருக்கு தோன்றும். ஏன் சொல்லுவதுன்னா, நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். எனவே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. விசுவாசிக்கிறவன் பலவான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். விசுவாசித்தவனே பாக்கியவதி என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மேல் இருக்கின்ற விசுவாசம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப அதிகமாக வேண்டும். உங்கள் விசுவாசம் பெருகுவதற்கு ஒரு சின்ன உண்மை சம்பவத்தை சொல்லுகிறேன். நம்ம ஒரு வீட்டுல வாடகை வீட்டுல ஆராதனை இருந்தோம். அப்போ அங்க கொஞ்சம் நெருக்கம். இந்த பக்கத்துல ஒரு காலி இடம் இருக்கிறது, அதை பார்க்கலாம்னு சொல்லி நான் வந்தேன். இந்த சர்ச்சுக்கு பின்னாடி அப்போ டாஸ்மாக் இருந்துச்சு, சாராய கடை. அந்த சாராய கடை பக்கத்துல இந்த சாராயத்தெல்லாம் எடுத்து அட்டைப்பட்டி வச்சிருப்பாங்கல்ல, அந்த அட்டைப்பட்டியெல்லாம் அது பக்கத்துல ஒரு குடம்
போட்டு உள்ள வச்சிருந்தாங்க. அந்த குடோனை வாடகைக்கு கேட்பதற்காக இங்க வந்தேன். இங்க ஒருத்தர் இந்த நில உரிமையாளர் இருந்தார். இந்த குடோனை கொடுத்து வாடகை கொடுங்க என்று கேட்டார். அவரு எனக்கு விசுவாசத்தை தூண்டி விட்டார். அவர் சொன்னாரு, எதுக்கு வாடகை கேட்கறீங்க? என் இடம் இருக்கு, நீங்க வாங்கிக்கோங்களேன். ஐயோ, இடத்தை வாங்குறது வாடகைக்கே கொடுப்பதற்கு என்ன இல்லை, பணம் இல்லை, எப்படி இடத்தை வாங்குவது? கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கொள். ஒரு உலகத்தான் ஆண்டவருடைய பிள்ளைக்கு எதை சொல்லிக் கொடுக்கிறார்? விசுவாசத்தை சொல்லிக் கொடுக்கிறார். இதை வாங்கிக்கோங்க, சரி பரவாயில்ல, அப்படி வாங்கிக்கலாமே யோசித்தோம், முடிவெடுத்தோம், ஆண்டவர்கிட்ட கேட்டோம். கர்த்தர் இந்த இடத்தை வாங்குவதற்கு உதவி செய்தார். அல்லேலூயா. இந்த இடத்தை வாங்கியாச்சு, முன்னாடி உள்ள இடத்தை தர மாட்டேங்கிறார். அப்புறம் முன்னாடி உள்ள இடத்தை வாங்குவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். இதுக்கெல்லாம் நீங்க நினைக்கலாம், எங்கிருந்தும் பணம் வரவில்லை, யாரும் உதவி செய்யவில்லை, கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். அல்லேலூயா சொல்லலாமா? பின்னாடி இடத்தை வாங்கணும், கர்த்தர் வாங்கி கொடுத்தார். இதிலும் பெரிதானவைகளை வாழ்வார். இது மட்டுமல்ல, இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகின்றார். ஆண்டவருடைய பிள்ளைகள் அவரை விசுவாசிக்க வேண்டும், ஆழமாய் விசுவாசிக்க வேண்டும். சின்ன சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரைக்கும் ஆண்டவரை கேட்கலாம். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை நிறைந்த தேவன். ஆண்டவரால் கூடாதது இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை. எனவே இந்த 2022 வருஷத்துல நம்முடைய விசுவாசத்தின் நிமித்தம் ஆண்டவர் செய்வார், நம்மை ஆசீர்வதிப்பார். எனவே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதம் வாழ்க்கையிலே பெருக்கெடுத்து ஓடட்டும். முதலாவதாக உண்மையுள்ள மனுஷன் ஆசீர்வாதங்களை பெறுவார். இரண்டாவதாக ஆபிரகாமின் நிமித்தம் ஆசீர்வாதம். ஆபிரகாம் நிமித்தம் என்ன அர்த்தம்? விசுவாசத்தின் நிமித்தம் ஆசீர்வாதம். மூன்றாவதாக ஆதியாகமம் 30:27. அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். கவனிங்க, இவன் அம்மாவை ஏமாத்தி, அப்பாவை ஏமாத்தி, அண்ணனை ஏமாத்தி, இப்ப எங்க ஏமாத்த வந்திருக்கிறான்? மாமனாரை ஏமாத்த வந்திருக்கிறான். ஏமாத்த வந்த இடத்துல அவனை கொண்டு, யாக்கோபை கொண்டு ஆண்டவர் மாமனாரை என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறார். இது கொஞ்சம் வியப்பா இருக்கு, அப்படிதானே? இவன் ஏமாத்துறவன் இவன் எங்க போறான்? மாமா வீட்டுக்கு போற, லாபான் வீட்டுக்கு. ஆண்டவர் சொல்றார், யாக்கோபின் நிமித்தம் ஆண்டவர் யாரை ஆசீர்வதித்தாரோ? லாபானை ஆசீர்வதித்தார். இது எதை காட்டுகிறது என்றால், அவன் எவ்வளவுதான் ஏமாத்துறவனா இருந்தாலும் அவன் யார் தெரியுமா? ஜெபிக்கின்றவன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அவன் எல்லாரும் ஏமாத்துறான், வீட்டுல பெற்றோரை எல்லாரும் ஏமாத்துறான். அவன் என்ன செய்கின்றவன்? ஜெபிக்கின்றவன். ஜெபிக்கின்றவன் நிமித்தம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் உண்மை தேவை, விசுவாசம் தேவை. மூன்றாவதாக ஜெபம். யாருடைய வாழ்க்கையில ஜெபம் இருக்கிறதோ, ஜெபம்னா நீங்க சொல்றது போல சாதாரண ஜெபம் இல்ல. அவன் ஜெபித்தான் அல்லவா, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விட மாட்டேன் ஆண்டவரே, என்ன நீங்க பலப்படுத்தணும் ஆண்டவரை உறுதியாய். அதுதான் ஜெபம். 10 நிமிஷம் ஜெபிச்சாலும் சரி, ஆண்டவருடைய பிரசன்னத்துல ஜெபிக்கணும், ஆண்டவரோடு கூட இணைந்து விட வேண்டும். இந்த வருஷத்துல ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்காதவங்க சொல்லுங்க, ஆசீர்வதிக்க மாட்டார். ஜெபிக்காதவர்களை ஆசீர்வதிக்க மாட்டார். தேவனுடைய பிள்ளைகள் இந்த வருஷத்துல நாம் என்ன செய்ய வேண்டும்? நல்லா தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜீவன் என்றுதான் வாசிக்கிறோம். எனவே கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வருஷத்துல ஜெபிக்கணும். இந்த வருஷத்துல எவ்வளவு நேரம் ஜெபிக்கலாம்? 1 மணி நேரம் ஜெபிக்கலாம். இந்த வருஷத்துல எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் டெய்லி 1 மணி நேரம் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபித்து பாருங்க, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்ற சர்வ வல்லமை நிறைந்த தேவனாக இருக்கிறார். யாக்கோபின் நிமித்தம் ஆண்டவர் யாரை ஆசீர்வதித்தார்? லாபானை. ஊழியக்காரன் உங்களுக்காக ஜெபிக்கிறது நிமித்தம் உங்களுக்கு என்ன உண்டாகிறது? ஆசீர்வாதம். விசுவாசிகள் ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கிறது நிமித்தம் ஊழியக்காரனுக்கு என்ன கிடைக்கிறது? ஆசீர்வாதம் கிடைக்கிறது. எனவே ஜெபம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நீங்க ஜெபிங்க, ஜெபித்து பாருங்க, ஜெபத்திலே ஆசீர்வாதங்கள் எக்கச்சக்கமாக இருக்கின்றது. எனவே ஜெபித்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஒரு பக்தன் பாடுகின்றார், ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெய, ஜீவியத்திற்கு இதுவே சட்டம்,
ஜெபம் ஜெய ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். உண்மை உள்ளவர்களுக்கு வசந்த காலம், ஜெபிக்கிறவர்களுக்கு வசந்த காலம், விசுவாசிப்பவர்களுக்கு வசந்த காலம். நான்காவதாக வாசிப்போம் ஆதியாகமம் 39:5. கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் எகிப்தியர் வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமின் நிமித்தம் ஈசாக்கிற்கு ஆசீர்வாதம், யாக்கோபின் நிமித்தம் லாபானுக்கு ஆசீர்வாதம். அடுத்து வாசிக்கின்றோம் யோசேப்பின் நிமித்தம் பார்வோன் வீட்டிற்கு, அந்த எகிப்தியருக்கு அவர்கள் முழுவதும் ஆசீர்வாதம். யோசேப்பு என்றால் பரிசுத்த ஜீவியம். இந்த வருஷத்துல ஒழுக்கமா இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் சுத்தமாக இருக்க வேண்டும், பரிசுத்த ஜீவியம் செய்ய வேண்டும். இந்த 2022 வருஷத்துல கரைபடாத வாழ்வு வாழ வேண்டும், பிழையற்ற பரிசுத்த ஜீவியம் செய்ய வேண்டும். நீயா அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லுகிற அளவுக்கு தெய்வ பிள்ளைகள் வாழ வேண்டும். ஆலயத்திற்கு வருகிறவர்கள் ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், சுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், பரிசுத்த ஜீவியம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் ஆண்டவர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். சத்தமாக சொல்லலாமா? ஆலயத்திற்கு வந்துட்டு உன்னுடைய வாழ்க்கை தவறாக போகும் என்றால் இந்த வருஷத்துல சாபம் உன்னை பின்தொடரும். ஆலயத்திற்கு வந்துட்டு நீ சபிக்கப்பட்டவனாக போய்விடக் கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆண்டவரை தேடுகிறவர்கள் ஆண்டவருக்கு ஏற்ற பரிசுத்த ஜீவியம் கர்த்தருடைய பிள்ளைகள் செய்ய வேண்டும். 2022 வருஷத்துல தவறான வார்த்தைகள் ஆலயத்திலே பயன்படுத்த கூடாது. விபச்சாரம், வேசித்தனம், இந்த வார்த்தை முதலாய் சபையில என்ன செய்யக்கூடாது? சொல்லப்படக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை அவ்வளவு ஒழுக்கம் நிறைந்ததாக இருக்க வேண்டும், சுத்தம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். இந்த வருஷம் முழுவதும் வாலிபர்கள், பெரியவர்கள், வயதானவர்கள், சின்ன பிள்ளைங்க பரிசுத்த ஜீவியம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் ஆண்டவர் என்ன செய்வாரா? ஆசீர்வதிப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டு முழுவதும் நாம் யோசேப்பாக மாற வேண்டும். இந்த ஆண்டு முழுவதும் என்னுடைய கண்கள், என்னுடைய செவி, என்னுடைய வாய் ஆண்டவருக்கு ஏற்ற விதமாக ஜீவிக்க வேண்டும். கடந்த வருஷத்துல நான் ஆண்டவரை பொருத்தனை செய்திருந்தேன். என்னுடைய செவி நலமானதை கேட்க வேண்டும், என்னுடைய கண்கள் நலமானதை பார்க்க வேண்டும், என் வாய் கர்த்தருக்கு ஏற்றதை பேச வேண்டும். நீ கூட இந்த வருஷம் அப்படி செஞ்சு பார்க்கிறேன். இந்த வருஷத்துல ஆண்டவரே எந்த விதமான தவறான காரியத்தை செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன். பாருங்க இதை தான் பேசுறாங்க, அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க, இதை பத்தி தான் பேசுறாங்க. அந்த அந்த தவறான விஷயங்கள், கெட்ட வார்த்தைகள். சிலர் பாத்தீங்கன்னா யாராவது சண்டை போட்டாங்கன்னா இப்பமா கேட்பாங்க. செவிகளை விருத்த சேதனம் பண்ணுங்கள், கண்களை பரிசுத்தப்படுத்தணும். நிறைய பேருடைய கண்கள் சரியில்லை, நிறைய பேருடைய கண்கள் நல்லா இல்லை. உங்களுடைய கண்கள் பரிசுத்த ஜீவியம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சரியில்லாத பார்வை, ஆபாசமான பார்வை, அவைகளை விட்டு ஒழிய வேண்டும். நல்ல வார்த்தையை பேசணும், கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. விசுவாசிகள் சரளமா கெட்ட வார்த்தை பேசுறாங்க. கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து இந்த வருஷத்துல என் கண்ணை கலிக்கும் போடுவேன், என் காதுக்கு அடைப்பை வைத்திருப்பேன், என் வாயை தேவ வார்த்தையினால் காவல் பண்ணுவேன் சொல்ற ஒரு அழகு சொல்லுவார். ஒரு வசனத்தை பாருங்க, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். யோசேப்பின் நிமித்தம் ஆண்டவர் அந்த எகிப்தியரை ஆசீர்வதித்தார். வேகமாக முடிப்போம். மல்கியா 3:10. மல்கியா 3:10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி. ஆலயத்துல என்ன இருக்கணுமா? ஆகாரம் இருக்கணும். ஆலயம் என்றால் ஆகாரம் இருக்கணும். இந்த வருஷம் முழுவதும் ஆலயத்துல என்ன இருக்க போகிறது? ஆகாரம். புது வருஷத்துல போட்டது மாதிரி இருக்காது, கோச்சிக்கிட்டாரு. அது இந்த வருஷத்துல என்ன இருக்க போகிறது? ஆலயத்துல ஆகாரம் இருக்கும்படிக்கு தசமபாகத்தை கொண்டு வாங்க.
அதனால் என்னை சோதித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, தசம பாகத்தை கொண்டு வாங்க, அப்பொழுது நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். நான் இதை அடிக்கடி சொல்றது இல்ல, இப்ப சொல்றேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் தசம பாகம் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும். தசம பாகம் என்றால் என்ன தெரியுமா? வேலை பார்க்கிறதுல 10 அது ஆண்டவருக்குரியது. அதை ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும். தசம பாகம் வேற, காணிக்கை வேற. தசம பாகத்தை நீங்க மாதத்துக்கு ஒரு தடவையோ வாரத்துக்கு ஒரு தடவையோ உங்களுக்கு எப்படி வசதிப்படுதோ அந்த தசம பாகத்தை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். இப்போ மாசம் 10,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளம், மாதம் 10,000 ரூபாய் சம்பளம். தசம பாகம் எவ்வளவு கொடுக்கணும்? 1000 ரூபாய். ஐயோ 1000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னா அடுத்த மாசம் வேலையில சம்பளத்தை பிடிச்சிருவாங்க. எவ்வளவு கொடுப்பாங்க? 9,000 கொடுப்பாங்க, 9,000 தான் கொடுப்பாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் தசம பாகத்தை கரெக்டா கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நான் பார்க்கிறேன், தசம பாகத்தை கரெக்டா செலுத்துறவங்க செழிப்பாக இருக்கிறார்கள். சொல்லுவோம், நான் பார்த்திருக்கிறேன். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சபையில ஒருத்தங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவர்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பதற்கு உதவி செய்தேன். அதுக்கப்புறம் அவங்க தசம பாகம் சரியாக செலுத்தினார்கள். செலுத்தின பொழுது இங்க வந்திருக்க ஒரு பாப்பாவை கூப்பிட்டு கேட்டேன், பாப்பா நீ வந்து ட்ரெஸ் இந்த வருஷம் எடுக்கிறீங்களா? இல்ல எங்களுக்கு எடுக்கல, நீங்க எடுக்க போறோம். எப்படி எடுக்க போறீங்க? பணம் இல்லை. இல்ல அந்த அவங்க எடுத்து தாரேன்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த எடுத்து தாரேன்னு சொன்னாங்களே, அவங்களுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் எடுத்து கொடுத்தேன். ஏன் சொல்றேன்னா, அதுக்கப்புறம் தசமமாக ஒழுங்கா செலுத்துறதுனால இப்போ அவங்க இன்னொருவருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. அவங்களுக்கு புரிகிறதா? தசம பாகத்துல எவ்வளவு மகிமை இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருக்கு கொடுத்தவர்கள் ஒரு நாளும் குறைந்து போனதில்லை. எனவே இதுவரைக்கும் செலுத்தாதவங்க தசம பாகம் இந்த வருஷத்துல செலுத்துங்க. போன வருஷம் 3/4 பகுதி பேர் தசம பாகம் செலுத்தல. இந்த வருஷத்துல கண்டிப்பாக எல்லா விசுவாசிகளும் என்ன செலுத்த வேண்டும்? தசம பாகம் செலுத்த வேண்டும். உங்களை வீடு சந்திக்கு வரும்போது நான் கேள்வி கேட்பேன். என்ன கேட்பேன் தெரியுமா? இந்த மாதம் தசம பாகம் செலுத்தினீர்களா என்று கேட்பேன். பாஸ்டர்லாம் வந்தா ஜெபம் பண்ணீங்களான்னு கேட்பாங்க. அதெல்லாம் போன வருஷம். இந்த வருஷம் என்ன கேள்வி? சகோதரர்களே தசம பாகம் செலுத்தினீர்களா? சகோதரிகளே தசம பாகம் செலுத்தினீர்களா? ஆண்டவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எனவே தசம பாகம் ஆண்டவருக்குரியது. அடுத்து வாசிக்கலாம். 2 சாமுவேல் 6:12. 2 சாமுவேல் 6:12. தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டையும் அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு உடன்படிக்கை பெட்டி தேவை. உடன்படிக்கை பெட்டி என்றால் நம்முடைய பிரதிஷ்டை, நம்முடைய தீர்மானம். இதெல்லாம் செய்ய மாட்டேங்க, இதெல்லாம் செய்வேன் என்று சொல்லி இருக்கின்றன. அது பேர் உடன்படிக்கை பெட்டி. அதில் உறுதியாக இருந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கடைசியாக முடிப்போம். ஏசாயா 65:8 வாசித்து நிறைவு செய்வோம். ஏசாயா 65:8. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஒரு திராட்சைக்குலையில் ரத்தம் காணப்படும்போது அதை அழிக்காதே, அதிலே ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லுகிறபடி நான் என் ஊழியக்காரனின் நிமித்தம் அனைத்தையும் அழிக்காதபடி செய்தேன். கடைசியாக ஆண்டவர் சொல்றார், பாஸ்டருக்காக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஊழியக்காரனின் நிமித்தம் கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். நான் சந்தோஷமாக சொல்கின்றேன், மன நிறைவோடு சொல்கின்றேன், இந்த உலகத்துல யாருக்கும் கிடைத்திராத விசுவாசிகளை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்வோம். நிறைய சபைகளை பார்த்திருக்கின்றேன். நிறைய சபைகளில தரித்திரம், ஏழ்மை, நெருக்கம். ஆனால் நம்முடைய சபையில எல்லா விசுவாசிகளையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவருக்கு போன் போட்டேன். கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி கொடுத்தார்கள். அவங்க சொன்னாங்க, எங்க சர்ச்சில் நாங்க கேக்கும் பிஸ்கட்டும் கொடுத்தோம் அப்படின்னாங்க. கேக்கும் பிஸ்கட்டும் கொடுத்தது சந்தோஷமா சொன்னாங்க. நான் திரும்ப சொல்லல. ஏன் சொல்லுகிறேன் என்றால், கர்த்தர் நம்மை எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறார். வாரம் வாரம் சாப்பாடு, எந்த கூட்டம் வைத்தாலும் சாப்பாடு, எல்லாம் விசேஷித்த உணவு. அப்பா சொல்ல முடியாது. ஏனென்றால் கர்த்தர் விசுவாசிகளை என்ன செய்து வைத்திருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். எதை நிமித்தம் தெரியுமா? ஊழியக்காரரின் நிமித்தம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். என் நிமித்தம் உங்களுக்கு ஆசீர்வாதம். சத்தமாக அல்லேலூயா சொல்லுவாங்க.
ஒரு சபையில ஒரு ஊழியக்காரன் ஒரு விசுவாசிக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்கிறவராக இருந்தால் அந்த விசுவாசி இடறி போக மாட்டான். அந்த விசுவாசி கர்த்தருக்குள் பாதுகாக்கப்படுவான். அந்த விசுவாசிகளை கர்த்தர் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து அவனை உயர்த்துவார். உண்மையாகவே என்னுடைய பிள்ளைகளை உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது மகிழ்ந்து களி கூறுகிறேன். ஏனென்றால் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வருஷத்திலே என் நிமித்தம் கர்த்தர் உங்களை என்ன செய்ய போகிறார்? ஆசீர்வதிக்க போகின்றார். ஏனென்றால் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், உங்களுக்காக திறப்பிலே நிற்கின்றேன், உங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்தை நாடுகின்றேன். எனவே கர்த்தர் உங்களை என் நிமித்தம் ஆசீர்வதிக்க போகிறார். காரணம் என்னவென்றால் எனக்கு தெரியும், இங்க இருக்கிற நிறைய பேரு எத்தனையோ தடவை கீழே விழுந்தாச்சு, எத்தனையோ தடவை பிரச்சனை, எத்தனையோ தடவை போராட்டம், எத்தனையோ தடவை நெருக்கங்கள். அப்பொழுதெல்லாம் உங்களை தாங்கி ஆண்டவர் தூக்கி நிறுத்தி இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறார் என்றால் இந்த சபையில் இருக்கின்ற ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட அந்த ஊழியக்காரனின் நிமித்தம். எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளை கவலைப்படாதீங்க, தைரியமாய் கடந்து செல்லுங்கள். உங்களுக்காக பரிந்து பேசுகின்ற, உங்களுக்காக திறப்பிலே நிற்கின்ற ஒரு நல்ல மெய்ப்பன் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கின்றார். அல்லேலூயா. அவர் நிமித்தம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஒன்று, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். விசுவாசத்தின் நிமித்தம் ஆசீர்வாதம், ஜெபத்தின் நிமித்தம் ஆசீர்வாதம், அடுத்து பரிசுத்தத்தின் நிமித்தம் ஆசீர்வாதம், தசமபாகத்தின் நிமித்தம் ஆசீர்வாதம், உடன்படிக்கை பெட்டி நிமித்தம் ஆசீர்வாதம், கடைசியாக ஊழியக்காரனின் நிமித்தம் ஆசீர்வாதம். வணக்கம் பண்ணிடலாம்.